ஆயிடுச்சு. எப்போ ஒட்டை எழுப்பி விட்டேன். இருங்க, அந்த ஃபுல் வீடியோவும் அதுக்கப்புறம் அந்த ஹைலைட்ஸ் மட்டும் இருக்கும்ல அது மட்டும் காட்டுறேன். ரெக்கார்டிங்ஸ் இப்போ பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர் ஆல் எலிமினேட்டட் ஹெட்ஷாட்ஸ், மல்டி ஹெட்ஷாட்ஸ். ஃபஸ்ட் இந்த மேட்ச்சில் நான் 0 கில் இருந்தேன். ஹெட்ஷாட் அடிச்சுட்டு நான் போயிட்டேன். அடுத்து கன்மேன். அவங்க சுற்றி இருந்தாலும் நான் சுற்றி போயிடுச்சேன் கைஸ் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு 3 கில்லு. இப்போ பாருங்க என்ன நாட்டு மட்டும். அடுத்து இந்த சைடு ரவுண்டு அந்த அளவுக்கு எத்தனை வரும் வராது போல ஆப்போனன்ட்டுக்கு. ஆனால் ஹெட்ஷாட் மாற்றி போட்டுருக்கேன். எனக்கு சாப்பிட்றது ஹெட்ஷாட் அடிக்க தெரியாது. டக்குனு சாப்பிட்றது போட்டுருக்கேன். சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. எப்படி அடிச்சிட்டேன் நான் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே உட்பேக்கரில் தான் அடிச்சிருப்பேன். இப்போ பாருங்க உட்பேக்கர் இதில் என் ஃப்ரெண்டு தமிழம்ட்டு வச்சுருக்கேன். நம்ம பேர் தமிழம்னு வைக்கலான்ட்டு ரூமன் தூ. அவெல்லாம் யாரா நீ எங்கே இருந்தாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டானா? சரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். கடைசி ரவுண்ட் அதான் 2 கிலோ அடித்தேன் நான் இந்த இடத்துல. இதில் 9 கிலோ, இப்போ 10. சரி இப்போ ஃபுல் வீடியோ பார்க்கலாமா? எஸ் 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 எந்தெந்த இடத்துல எஸ் அடிச்சுன்னு காட்டுறேன். ஓ இந்த இடத்துல எஸ். அதே ரவுண்டில் தான் கைஸ் இவன் இந்தாமே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 பேருமே எத்தனை ரவுண்ட் இருந்தால் 2 பேரும் கில் லெவலில் அதிகமாக ஆடுவீங்க. ஆனால் என்ன எங்ககிட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்களா? அது எமௌண்ட் போட்டாங்களா எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்களாம். அதனால ஏறி ஆடி அவனை முடிச்சுட்டேன். எப்பா இது என் ஃப்ரெண்டு ஃபோனில் வேறு சார்ஜ் குறைஞ்சிருச்சு. வெறும் 10 பாயிண்ட் தான் இருந்துச்சான். எப்பா எப்படியோ விளையாடி முடிச்சிட்டோம். பாலாஜி 7 வீடு. இப்போ ஆல் எலிமினேட்டட். என் ஃப்ரெண்டு எலிமினேட் ஆனது காமிப்பீங்களா? நான் எலிமினேட் பண்ணதா? என் ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா இல்லை. இப்போ ரிப்ளை காட்டுறேன். எப்படிம்மா எப்படி விளையாட்டு பண்ண மாட்டேன். மைக் ஆன் பண்ணி பேசணும். அது மட்டும் வந்துருந்துச்சுன்னா நல்லா இல்லை. இப்படியே காட்டுறேன். அவன் என்ன சொல்லிட்டேன், என் சைடு போகணுமா? அவன் அந்த 2 அண்ணனும் இதோ தமிழம்ட்டு ஒருத்தர் சொல்கிறேன்ல, அவனோட உள்ளூர் தானா. அதனால தான் பக்கத்துலேயே 2 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. அதான் அந்த அண்ணன் எங்கே நீ எங்கே போவியோ அங்கேயே நீ போடா, நான் பின்னாடி வந்து விளையாடுறேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் அடித்தாங்க. இல்லை ரிவே பண்ணாதான்னு சொன்னால் நான் ரிவே பண்ணி விட்டுச்சு. இது ரிவேஞ்ச் டைமுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். சத்தியமாக என் ஃப்ரெண்டு அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்க. அது என் ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நான் உயிரோடு இருந்தேன். என் ஃப்ரெண்டு நாக் பண்ணிட்டு எமௌண்ட் போட்டாங்களா, அதனால எனக்கு தெரில. அது மட்டும் அந்த செத்துருந்த அந்த எமௌண்ட் போட்டாங்கன்னா நான் கன்ஃபார்ம் அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருப்பேன். 2 அண்ணனும் நானும் தமிழ் வந்துட்டு பிஏ போயிருந்தோம் ரேங்க்கு. பார்த்தா நூற்று குட்டி வாங்கடா என்னடா முடிஞ்சால் நான் எங்களை அடித்து கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தான் வரும்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா போய் எப்படியும் முடிச்சிட்டோம். என்னை இன்வைட் பண்ணாதான் சரி, என்னை ரிவே பண்ணாதான்னு சொன்னால் நான் இன்வைட் பண்ணிட்டேன். நான் ரூம் வச்சே விளையாட விளாண்டுருங்க.
எலிமினேட் பண்ணிட்டான். அதான் இது இந்த ஒரே மேட்ச் மட்டும் எப்படியோ செஞ்சிடறா அப்படின்னு சொன்னேன். நான் கிளியர் பண்ணுறான்னா அதுக்குள்ள நிறைய பண்ணுறாங்க. அதில் 2 பேர் மேக் எடுத்து அழுத்துறாங்க. இதெல்லாம் நியாயமா? ஏதோ எங்காலும் போய் க்ளோவில் மாட்டி வச்சுட்டாங்க. ஒரே மேட்ச் அடிச்சிடறான்னு சொன்னால் ஜஸ்ட் மிஸ். அதனால இந்த மாதிரி தான் அடிச்சாங்க. டபுள் பேரில் அடிச்சு எக்ஸப்ட் போயுமே 38 தான் டேமேஜ் குறைஞ்சிது. நான் பார்க்கும்போது எமௌண்ட் போடல, என் ஃப்ரெண்டு பார்க்கும்போது எமௌண்ட் போட்டிருக்காங்க. அதனால தான் ரிவெஞ்ச் டைம் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். அப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டேன். என்னோட தாட்டி ஃபோன் பண்ணுறேன். சரி நான் ஆசைப்பட்டு சுற்றி போயிட்டு திருப்பி பின்னாடி போவேன். இந்த மேட்ச்சில் தான் அந்த ஜோன்லேயே சேர்த்துச்சு. இல்லைனா 1 2 2 2 2 4 3 2 6 4 8 2 10 6 2 17 7 14 நாங்கள் 14 கிலோ அடிச்சிருக்கோம். அப்படின்னா நான் ஒரு 10 அவன் ஒரு 3 தான் அடிச்சிருந்தான். என் ஃப்ரெண்டு விளையாண்ட வீடியோவும் கிடைச்சிச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ கிடைக்காது, நான் அது இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன். ஆசைப்பட்டு காலை சுட்டேன், மேலே தலையில் சுடாம. இந்த மாதிரி டைமில் என்னடா ஜோன் சுருகிட்டே வருதுன்னு சொல்லும் போது தான் என்னடா கரெக்டாக இல்லை. என் ஃப்ரெண்டு கதில் க்ளோவ் போட்டு முடச்சி விட்டான். இப்போ பாருங்களேன், நான் ஒரு 4 கிலோ இருப்போம். 4 இல்லை, நான் 3. இப்போ 3 2 கூட தெரில எனக்கு. 1 ஒரு அண்ணன் ஃபோனில் சேர்த்துருச்சுல. இப்போ தான் சொன்னான், நான் M10 எடுத்து விளையாட்டுமான்னு கேட்டால் M10 எடுத்து விளையாட ஆனால் அழிச்சுக்குடி மட்டும் வந்தாங்க அப்படி சொன்னேன்னா. அதனால் நான் M10 எடுத்து வச்சுனே தவிர M10 வச்சு சும்மா 1 புல்லட் கூட சுடவே இல்லை. எப்போ அல்லு கிளப்பிடுச்சு. ஒன்றுக்கு அவன் ஒரு மேட்ச் நாங்கள் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கும் போது எனக்கு அல்லு கிளப்பிடுச்சு. ஐயோ அவ்வளோதான், அந்த அண்ணன் நம்மளை அடித்து எமௌண்ட் போட போகிறாங்கன்னு நினச்சேன். இந்த சைடு வந்துடக்கூடாது, நான் எமௌண்ட் ப்ளாக் போட்டேன். உயிர்
போய் என் பக்கம் இதோ இந்த ரவுண்டில் தான் நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு தடிக்க வந்தான். அவன் என் ஃப்ரெண்டை அவன் நாக் பண்ணிடுவான். நான் எப்படி கில்லை கிளியர் பண்ணுறது? இப்போ பாருங்களேன், M2 சும்மா தான் கையில் எடுத்து வச்சுருப்பேன். 1-2 புல்லட் கூட அவனுக்கு மேலே பட்டுருக்காங்க. இங்கே பாரு சொர்ற முன்னாடி ஏறி வந்துருச்சு. அந்த மாதிரி எப்படி தான் விளையாடுறதுன்னு தெரியல. சரி போன இல்லை சொர்றன்னு அந்த வந்துருச்சு. பயந்துட்டேன். பார்த்தா சப்பங்கிற மாதிரி ஒரே புல்லட் மூணாவது புல்லட்லேயும் முழுச முடிச்சு விட்டேன். அது இல்லாமல் என் பேர் மாற்றிட்டேன். அந்த பேர் நல்லாவே இல்லை. அப்புறம் யார் போனாலும் இதுன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்படி பேர் வச்சுருன்னு கேட்குறாங்க. அதனால் அப்படியே TN மேக்ஸில் வச்சுட்டேன். நான் உட்பேக்கர் நல்லா விளையாடுனாலும் அவன் எனக்கு உட்பேக்கர் வாங்கி போட்டான். நான் ஆல்ரெடி உட்பேக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு விளையாட சரி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருக்கேன். நீங்கள் அப்படியே என்ன நினச்சின்னு வீடியோ மட்டும் கொஞ்சம் அமைதியாக பாருங்கள். Good job. Here we go. I'm not the only resources here. சர்க்கிள் பாருங்க ஒரு ட்விஸ்ட் வரும். என் ஃப்ரெண்டு இவனை பார்க்காம அங்கிட்டு போய் பார்க்க நீ இப்போ என் ஃப்ரெண்டு கேம்ல பாருங்க. இது சுற்றி க்ளோவ் போகும்போது ஒரு சைட் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துச்சு. டே உனக்கு சுற்றி க்ளோவ் போட தெரியுமா தெரியாதெல்லாம் கேட்டேன் ஒரு செகண்ட். இந்த மேட்ச் மட்டும் அடிச்சிடலான்ட்டு 50 ரூபாய் நினச்சி விட்டேன். அது இப்போ காமிக்காது.
இப்போ இந்த வீடியோக்கே 12 நிமிஷம் ஆயிடுச்சா? I need equipment. Here we go. I'm not the only no more. எங்களுக்கெல்லாம் பால் மோர் தெரியும், தயிர் மோர் தெரியும், அதனால் நீர் மோர் கூட தெரியும், அதில் நீர் மோர். என் வீட்டை சொல்கிறேன், டேய் இல்லைடா எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு போகலான்னா மேலே ஏறி எங்கே இருக்கேன்னு பார்த்து போனா நான் டக்கு ஓட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ அந்த சைட் போடா, அந்த சைட் பா, எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு அங்கே பண்ணேன். கிளியர் பண்ணுறா நான் கிளியர் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஓடி போகிறதுக்குள்ள அவன் திரும்பிட்டானா. அது இல்லாமல் சாதா ரூம் வச்சா இருந்தால் கூட பரவாயில்ல, 1 டாப் வச்சு எப்போ அது இறங்கிடுச்சு. வாய்ஸ் ஓவரே கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் போல். இந்த இடத்துல சுற்றி நடிச்சிருவாங்க. அப்பவும் நான் அடித்தேன். ஒரு சில இடத்துல மட்டும் பேசுவேன், ஏன்னா எனக்கு வந்து பேசாமல் இருக்க முடியல, அதை சொல்லாமல் இருக்க முடியல. இப்போ அதை நான் எடுக்குதான்னு பார்ப்போம். ஒரு சட்டு நல்லா பண்ணி முடிச்சிடும்.